அப்படியே நாத்த புடிச்ச கரடிகளா புடிச்சா புடிக்கடா. ஏற்கனவே டயர்டான மாதிரி தெரியுறாங்க சோம்பேறி பசங்க. நின்றா லக்கா. மாட்டியாடா லக்கா. உங்க 2 பேருக்கும் பெருசா ஒண்ணு அடிபடலடா. லக்கா லக்கா டேய் தம்பி, எங்கடா இருக்க? எங்க இருக்க சொல்லு. திருட்டு போயில லக்கா, இந்த வெளிச்சத்துல நீ ரொம்ப நல்லா இருக்கடா. உனக்கு வெளிச்சத்துல மட்டும்தான் என் அழகு தெரியும் போல இருக்கு நண்பா. நான் எப்பவுமே பார்க்க அழகா இருப்பேன். சரி இருடா பாக்குறேன். நாம இதுல மாட்டிக்கிட்டு இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் நம்ம இங்க மாட்டிக்கிட்டு இருப்போம்னு தெரியலடா. நான் உடனே ஏதாவது வழி யோசிச்சாகணும். மூளையே இல்லாத கரடி, இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு உன்னோட உதவி ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல. நாம இங்க இருந்து வெளியே போகவே முடியாது. சரி, நெருப்பு நல்லா பிடிச்சுக்குச்சு. தம்பி டப்ளூ, எங்கடா இருக்க? என்ன ஆச்சரியமா இருக்கு. நான் எழுந்திருக்கும் போது அவங்க இல்ல. அநேகமா இவங்க அவனை பார்த்திருக்கணும். போய் கேப்போம். இங்க பாருங்கப்பா, நீங்க யாராவது என் தம்பிய பாத்தீங்களா? நல்லதான் இருக்கான். உன் தம்பி எங்க போ? எனக்கும் அவன் எங்கன்னு தெரியலையே. நாங்க தான் உனக்கு உதவி பண்ணுமா? வாங்க தேடலாம். எங்கடா இருக்க? கரடி, நாங்க இயற்கையை பாத்துக்கிறவங்க. மனிதர்கள் நீங்களே அதை கத்துக்கணும். நான் சொல்றது உனக்கு புரியுதோ திருட்டு லக்கா? மனுஷங்க கரடிகளை பார்த்து கத்துக்கிற நாளெல்லாம் எப்பவோ முடிஞ்சு போச்சுடா. போடா. இப்ப கரடிங்க மேல என்ன தப்பு இருக்கு? எங்க மொத்த குடும்பமும் கரடி குடும்பம் தான். அப்படின்னா என் குடும்பத்தை நீ கேள்வி பண்றியோ? அது சரி, கரடிக அவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னா எங்க இந்த பாறையை நகர்த்தி காட்டு பாப்போம். அதெல்லாம் ஜுஜுப்பி, இங்க பாரு. நகரு எதுக்காக இப்படி சிரிக்கிற? இது ஏன் தப்பு இல்ல. நான் இன்னும் சாப்பிடல. நான் மட்டும் சாப்பிட்டு இருந்தேன்னா இந்த பாறையை நான் ஒரே விரல்ல தள்ளி இருப்பேன். புரிஞ்சுதாடா திருட்டு பயலு? அடே அறிவு கட்ட கரடி, பலம் மட்டும் போதாதுடா. இப்போ ஒரு மனுஷனோட மூளையால என்னெல்லாம் பண்ண முடியும்னு பாரு. அப்படியோ? அதையும் பாத்துடலாமா? ஆஹா, நிலவு வெளிச்சம். அங்க ஒரு ஓட்டம் இருக்குடா. கொஞ்சம் பழங்களும் இருக்கு. ஓடி போடாதரா. எனக்கும் இப்ப ரொம்ப பசிக்குதே.
அடே எனக்கும் கொஞ்சம் குடுறா, குடு. இல்ல இது என்னோடது. உனக்கு வேணா நீ போய் பறிச்சுக்கோ. மனுஷனோட மூளைய எதாலையுமே மிஞ்ச முடியாதுடா. கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. இது ஏமாத்து வேலைடா. எனக்கு இதை பறிச்சுக்கோ. அவன் எங்க போனா? ஏய் டப்ளு 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 நீ எங்கடா இருக்க? சரிடா, இந்த பக்கம் இருக்கிறது என்னோட இடம், அது வந்து என்னோட இடம். நான் சொல்றது புரியுதாடா மூளை இல்லாத கரடி? எனக்கு புரிஞ்சுது. இன்னும் என் வயிறு ஃபுல்லா நிறையவே இல்ல. எனக்கு என்னோட அண்ணன் ஞாபகமும் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகமும் வருது. இவன் புலம்பிக்கிட்டே இருக்கானே. எனக்கு என்னோட பூனை ஞாபகம் வருது. என்னாச்சு? நான் போட்டு வச்ச கூட நீ தாண்டி வந்துட்டா பாரு. அடே போதுடா, நிறுத்துறா. ஐயோ நான் என்ன ஐஸ்கிரீம் வேடா, விடுறா என்ன. இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. என்னது? வெளியில நாள் ரொம்ப நல்லா இருக்க மாதிரியே இருக்கு. நீ ஒண்ணு வருத்தப்படாத கரடி. நாம இங்க இருந்து வெளியே போறதுக்கு ஏதாவது வழி யோசிச்சே ஆகணும். என்ன வழி? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. லக்கா, நீ கண்டிப்பா தான் சொல்றியோ? நீ கவலைப்படாத லக்கா, உன்னை நான் பத்திரமா புடிச்சிட்டு. நீ ஒண்ணு என்ன பிடிக்கலடா. நான் விழுந்ததுக்கு அப்புறம் தாண்டா தூக்குனேன். திரும்பவும் முயற்சி பண்ணலாம். அடே டப்ளு, நீ எங்கேயே இருடா. நான் போய் சீக்கிரமா யாரையாச்சும் கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன தனியா விட்டுட்டு எங்க போற? ஏன் லக்கா வர இவ்வளவு லேட் ஆகுது? இப்போ இந்த கயிறை உன்னோட உடம்புல எங்கேயாவது கட்டிக்கோடா. சீக்கிரமா கட்டு, சரியா? கட்டிட்டேன். என்ன காப்பாத்து, தூக்கு. இது ரொம்ப ஜாலியா இருக்கு. சீக்கிரமா தூக்கு. தூக்கு லக்கா, தூக்கு. உன்னால இது முடியும். நான் கிட்டத்தட்ட மேல வந்துட்டேன். என் தம்பி எங்க? சீக்கிரமா சொல்லுடா. என்னடா பண்ணிட்ட? அண்ணா, நான் வந்துட்டேன்டா. என்ன இங்க இருந்து வெளியில காப்பாத்துடா. நீ ஒண்ணு கவலைப்படாத, நாங்க உன்னை வெளியே எடுக்கிறோம். நீ கொஞ்சம் குடிச்சாவுடா தம்பி. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் லக்காவுக்கு தேங்க்ஸ். லக்கா எங்க? அவன் இவ்வளவு நேரம் இங்கதானே இருந்தான். என்கிட்ட ஒரு யோசனை இருக்குப்பா. சரியா? நாம ஏன் அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது?
கூடவே நீ கிடைச்ச சந்தோஷத்துல அவனுக்கும் ஏதாவது சாப்பிட கொடுக்கலாம், சரியா? அழகான ராட்சசா, அந்த பற்களை பாரு. ஓ, அப்புறம் இந்த வாளு அதே கடவுள் கொடுத்தது. உண்மையாவே ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. இந்த பூனைக்கு எந்த வேலையும் இல்ல. உண்மையிலேயே இந்த மாளிகையே என்னோடதுதான். அதுவும் என்னோட முதலாளி வர்ற வரைக்கும் தான். முதலாளிக்கு உதவி கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா இதெல்லாம் அவருக்கு சாதாரண விஷயம். கண்டிப்பா சமாளிச்சிருவாரு. தெரியலடா, அனுமதி இல்லாம யாரோட வீட்டுக்குள்ளேயும் நுழைய கூடாதுடா. இருங்க, ட்ரெஸ்பாசிங் அது ஒரு பெரிய தப்பு. இந்த முறை நீ தப்பிச்சுட்டா லக்கா. போடா தம்பி, நம்ம வீட்டுக்கு போகலாம். ஒரு வழியா போயிட்டாங்க. எதுவும் இல்ல. எனக்கு மட்டும் சீக்கிரமா பணம் கிடைக்கலடா, அப்புறம் நான் பசியிலேயே செத்துருவேன். என் முதலாளிக்கு அவருக்கே சாப்பாடு கிடைக்கலனா அப்புறம் எனக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? எனக்கு பசிக்குது. எனக்கு ஐடியா வந்துருச்சு. என் மூளையால 2 பேரையும் காப்பாத்திக்கலாம். பைத்தியக்கார பூனை, உதவாக்கார. என்கிட்ட வெறும் ஒரே ஒரு தேங்காய் தான் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? நான் ஏதாச்சும் யோசிச்சே ஆகணும். ஐடியா. அவங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சுனே புரியாது. மொத்தமாவே பைத்தியம் ஆயிட்டாரு. குறைஞ்சபட்சம் நான் புத்திசாலியா இருக்கிறதுனாலதான் இவர் கதையே ஓடுது. ஆஹா, இது ரொம்ப பெருசால இருக்கு. பக்கத்துல கரடிகளும் எதுவும் இல்ல. பிரமாதம்டா, அக்கம் பக்கத்துல மிருகங்களும் எதுவும் இல்ல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? திரும்பவும் மரத்தை வெட்டுறியாடா? நான் சும்மா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்ப்பா. இந்த 2 கரடிகளும் என்னோட வலையில மாட்டிக்கிட்டாங்க. இங்க பாருங்கப்பா, என்கிட்ட வராதீங்க, வராதீங்கடா. நாங்க உன்னை நிறைய தடவை எச்சரிச்சோம், ஆனா நீ கேட்கவே மாட்டேங்கிற. அவங்க 2 பேரையும் அடிங்க. இன்னும் பக்கத்துல வாங்கடா, வாங்கடா. என்ன இது? அது என்னது? அடே பூனை, தேவையில்லாம இங்க வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டியே. ஆஹா, என்னோட தொப்பிய மறந்துட்டனே. அடே பூனை, எப்படி ஓடிட்டோம்? இங்க பாரு, அந்த லக்கா நம்மள தேங்காய் வாலிய அடிக்கலான்னு யோசிச்சிருந்தான்னு நினைக்கிறேன். அந்த பூனை நம்மள காப்பாத்திருச்சு. எதுக்காக தேவையில்லாம வந்த? நீ என்னோட ஐடியாவையே கெடுத்துட்டடா. முதல்ல நான் சொல்றத கேளுங்க. அந்த சின்னவனை முதல்ல தாக்கி அதுக்கப்புறம் பெரியவன் மூஞ்சிலே குத்தலான்னு இருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டேன். சரி, நான் உன்னையே மன்னிச்சுட்டேன். ஆனா எனக்கு உன் உதவி தேவையில்லை. இப்போ நான் திரும்பவும் வேலைக்கு போகணும். என் பின்னாடி வரத நிறுத்திட்டு இங்கே இரு. அந்த கரடிகளை தோக்கடிக்க நான் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணுமே. என்னோட மரங்கள்லாம் எங்க இருக்கு? ஹலோ, அது வந்துங்க முதலாளி. மரங்களை நான் ஏற்கனவே ஏத்திட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இங்க இருந்து அனுப்பிடுவேன். உண்மையா இருக்கணும் லக்கா, இல்லனா நீ இந்த வேலையை விட்டு உடனடியா போயிரு, புரிஞ்சுதா? இந்த ரம்ப சத்தம் ரொம்ப அதிகமா கேக்குது. அது கரடிங்களுக்கு கேட்டுடும்.
மியாவ், மியாவ். மியாவ். சரி. அடடா, அந்த கரடிங்க என்னைய நினைச்சு பயந்து போயிருக்குங்க. இப்ப நான் அந்த கரடிங்களோட காதை அடைச்சிட்டதுனால என் முதலாளிக்கு உதவி செய்யற பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு புத்திசாலின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆம். டேய் தம்பி எழுதுறா, அந்த லக்கா திரும்ப மரத்தை வெட்டுறான். என்ன? டேய் லக்கா, மரத்தை வெட்ட உன்கிட்ட நாங்க எத்தனை முறைடா சொல்றது? பாய். இப்படி எல்லாம் நம்ம வாயால சொன்னா அவன் கேட்கவே மாட்டானா. வாடா என் கூட. நான் வெறும் வேலை செஞ்சு சம்பாதிக்க முயற்சி பண்றேன்டா, அவ்வளவுதான். நாங்க உன்னை அடிக்கதான்டா முயற்சி பண்றோம். இப்ப ஏன்டா ஓடுறீங்க? கிட்ட வாங்கடா. இப்ப நம்ம பலம் என்னன்னு அவனுக்கு காட்டலாம். வாடா தம்பி. நம்ம பலத்தை வந்து காட்டணும். இந்த வாழைப்பழத்தோட இங்க யாரா போட்டது? என் முதலாளிய புடிச்சு கொடுக்கறதுக்கு நானே காரணமாயிட்டேன். என்கிட்ட வராதுங்கடா, வராதுங்கடா. அடக்கடவுளே, இவனுங்க வந்துட்டாங்களே, நாம ஓடிடலாம். சொன்னா கேளுங்கடா, வராதுங்கடா. நீங்க சொல்றத கேக்குறேன்டா. இன்னும் கொஞ்சம் கிட்ட உங்களை கடைசியா எச்சரிக்கிறேன்டா. என்கிட்ட வராதீங்க, வராதுங்கடா. வந்தா என்னடா பண்ணுவ? இங்க பாருங்கடா, நான் மரத்தை கூட வெட்டல. அந்த கடைங்க கிட்ட வந்ததும் நான் இதை தள்ளி விட்டுடுவேன். ஐயோ, அச்சோ, என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. இந்த லக்காவை யார் இப்படி பண்ணது? தெரியலையடா தம்பி. இங்க என்ன நடக்குது? என் மேல ஏதோ ஒரு ட்ரக் ஏறி போட மாதிரி இருக்கு. அவன் என் முதலாளி. இது எல்லாத்தையும் சரி பண்ற மாதிரி நான் ஏதாவது பண்ணணும். யோசிச்சாகணும். என்ன பண்றது? ஐடியா வந்துருச்சு. அந்த கரடிங்களை எப்படியாவது நான் இங்க வர வைக்கணும். அப்புறம் இந்த மரம் விழும்போது அதுங்களோட கதை முடிஞ்சிரும். ஒரு ஐடியா. நண்பா, நண்பனே, பூனடோ, இங்க பாருங்க. நான் உங்களை விட அதிக புத்திசாலி. முடிஞ்சா என்ன புடிங்க பார்க்கலாம். ஆனா எங்களை பார்த்தா நாய் மாதிரி தெரியுதா? போடா போலாம். சொல்றத கேட்காம திரும்பி போறீங்களே, உங்களுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? இப்ப என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. இது எனக்கு பிடிச்ச மீன். அடே, என்ன விட்டுடா, நான் என்னோட வேலையை தாண்டா பண்றேன். வெளியில வா.
தேங்க்யூ பூனை, நீ ரொம்ப ரொம்ப நல்ல பூனை. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நான் அக்கா பேசுறேன். நான் எப்படியா இருக்கேன்? உனக்கு இப்ப என்ன வேணும்ங்கறத சொல்லு. என்கிட்ட சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்ல. அது என்னோட பிரச்சனை இல்ல அக்கா. நீ எனக்கு மரத்தை அனுப்பி வச்சனா உனக்கு நான் பணத்தை தருவேன். அத வச்சு நீ சாப்பாடு வாங்கிக்கோ. நீ எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கற. அது என்ன விஷயம்ங்க ஐயா? வெறும் வயித்துல என்னால வேலையே செய்ய முடியாது. நீங்க எனக்கு ஏதாவது பார்த்து கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுக்குறீங்களா ஐயா? அதுவும் சரிதான். சரி, ஒண்ணு நான் பண்றேன். உனக்கு கொஞ்சோட சாப்பாடு நான் அனுப்பி வைக்கிறேன். அப்படியா? ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. நன்றி ஐயா. சாப்பாடு வருது, சுவையான சாப்பாடு. இது என்னது? இனிப்பா? ஹலோ முதலாளி, நீங்க எனக்கு தப்பான டப்பாவை அனுப்பி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதுல வெறும் இனிப்புங்க மட்டும்தான் இருக்கு. பெரியவங்க சரியா தான் சொல்லிருக்காங்க. பால் குடுக்குற மாட்ட பல்ல பிடிச்சு பாக்குறியா? எனது என்னால இனிப்புகளை மட்டும் சாப்பிட முடியாது. எனக்கு சாப்பாடும் வேணும் இல்லைங்க ஐயா. உண்மையிலே பசிக்குதுன்னா உனக்கு என்ன கொடுத்தாலும் நீ சாப்பிடணும். ஒருவேளை உனக்கு சாப்பிட பிடிக்கலன்னா அதையும் நான் திரும்ப வாங்கிப்பேன். அது என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இனிப்புகளை சாப்பிடும்போது உனக்கு எவ்வளவு சுவை கிடைக்குதோ அதே அளவுக்கு எனக்கு நீ மரங்களையும் அனுப்பி வைக்கணும். அப்புறம் இன்னொன்னு கேட்டுக்கோ, இதுக்கான பணத்தையும் உன் சம்பளத்துல இருந்து நான் கட் பண்ணிடுவேன். என் சம்பளத்துல இருந்து கட் பண்ணுவியா? உண்மையாவா? எதுவும் இல்லாததுக்கு இது இருக்கிறதே மேலு. இதையாச்சும் எடுத்து சாப்பிடுவோம். இது நல்லா இருக்கு. ஏன் பூனை, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. இது மனுஷங்க சாப்பிடுறது தெரியுதா? இது பூனைகளுக்கு எல்லாம் கிடையாது. போ இங்க இருந்து போ. நான் வேலை செய்யறேனா இல்லையான்னு பார்க்க யாருதான் போன் பண்றாருன்னு நினைக்கிறேன். சரி, நாம போய் வேலையை பார்ப்போம். மரத்தை வெட்ட இந்த லக்கா கிளம்பிட்டான். ஒண்ணும் இல்ல, அந்த காரடி பயல்களை எங்கேயுமே காணோம்டா. மரத்தை வெட்டுறதுக்கு இது எவ்வளவு அருமையான நாள். லக்கா, என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டியோ? மரத்தை வெட்டாதுன்னு எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதடா. இந்த காட்டை காப்பாத்த நான் இருக்கேன். உனக்கு பயமே இல்லையாடா? ஒண்ணு இது என்னது? எப்ப பார்த்தாலும் இவனுக்கு சாப்பாடு ஞாபகம் தான். இவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இதை நல்லாவே பயன்படுத்திக்கலாம். இது இனிப்புடா. இது ரொம்ப சுவையா இருக்கும். உனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதாடா, உனக்கு வேணுமா வேணாமா? இல்ல இல்ல, இத குடுத்து என்ன ஏமாத்தலாம்னு பாக்குறியோ? இந்தாடா, ஒன்னே ஒண்ணு சாப்பிட்டு பார்த்து அப்புறம் பேசு. இது ரொம்ப மென்மையா இருக்கு. இதோட வாசனை எவ்வளவு இனிமையா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒண்ணு அவ்வளவு சுவையா இல்லையே. இது எனக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்குமோ? கண்டிப்பா. நீ ரொம்ப நல்ல வேண்டலக்கோ. அடே அடே இருடா. என் இனிப்பு மொத்தமும் போச்சே. ஆடா சாக். இப்ப போய் நான் இன்னும் கொஞ்சம் தான் எடுத்துட்டு வரணும். இது என் அண்ணனுக்கு, இது என் நண்பர்களுக்கு, எல்லாத்தோட அதிகமா இருக்குது எனக்கு. நண்பா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய் நண்பா, இது உனக்காக தட்டோ. இத கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. சாப்பிடு. இது என்ன? இது எவ்வளவு சுவையா இருக்குன்னு சாப்பிட்டு பாரு. வாவ், ரொம்ப சுவையா இருக்கே. என்ன சுவையா இருக்கா? அப்ப எனக்கு கொஞ்சம் கொடுங்க. இந்தாங்க, இத சாப்பிடுங்க. இது லக்கா கொடுத்தது. ஆமா, ரொம்ப சுவையா இருக்கே. இத தொடாதீங்க, இது அண்ணனுக்கு. அது பப்ளுக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்லாம நீ வேட்டைக்காரங்கிட்ட நீ திருடி இருக்கன்னு தெரிஞ்சதுன்னா உன் மேல ரொம்ப கோவப்படுவான். ஆமா, ரொம்ப கோவப்பட மாட்டாரு. ஏன்னா லக்காவே தான் இத கொடுத்தோம். அப்படின்னா அப்ப அவங்க கிட்ட இன்னும் நிறைய இருக்கணும். கேட்டா கண்டிப்பா எங்களுக்கு கொடுப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலா அவனுக்கு கொஞ்சம் பழங்களை கொடுக்கலாம். நல்ல யோசனை. அவனும் நிறைய நமக்கு மிட்டாய்கள் கொடுப்பா. அடே பேராசை பிடிச்ச பூனை, உனக்கு எப்படா இதுக்கெல்லாம் தைரியம் வந்தது? இன்னைக்கு என்ன பண்ற பாடுறான்.
எனக்கு இந்த மாதிரி ஒரு நாள் வரும் நான் நினைக்கவே இல்லை. இனிப்பை சாப்பிட்டு வாழ வேண்டியதா இருக்கு. இதுக்கு மேல கேட்டாலும் சாப்பிட முடியாதே. இல்ல இதுக்கு மேல கேட்டாலும் கொஞ்சம் கூட சாப்பிடவே முடியாது. எப்படியாவது வாந்தி எடுக்காம இருக்கணும்டா. இல்லடா என்னோட சக்தி எல்லாம் மொத்தமா போயிடுமே. நான் இதை ஒளிச்சு வச்சுட்டு தான் போகணும். என்னதான் இது எனக்கு பிடிக்கலனாலும் இப்போதைக்கு என்கிட்ட இது மட்டும்தான் இருக்கு. 3 வேளையும் சாப்பிட்றதுக்கு இனிப்புங்க. அந்த பெட்டியை கீழே போட்டுடாதீங்க. வாங்க வந்திருக்க. உன்னுடைய ராஜா வந்திருக்க. உங்ககிட்ட இனிப்புங்க இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு பதிலா உனக்கு பழங்கள் எடுத்துட்டு வந்திருக்க. இத வாங்கிக்க வேணா நம்புறேன். பாபு சீக்கிரம் அந்த பழங்களை எடுத்துட்டு வா. சீக்கிரம். வெட்டுக்காரா, இத நம்ம பரிமாறிக்கிறத பத்தி நீ என்ன நினைக்கிற? சரி, உன் மௌனத்தனம் சம்மதம் எடுத்துக்கவா. என்ன இருந்தாலும் இவ்வளவு இனிப்புகளை நீ சாப்பிட போறது கிடையாது. அது உடம்புக்கு நல்லது இல்ல. இதனால சக்கரை வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு. நீங்க எதுக்குமே உதவாதுவங்க. என்ன வீட்டுல யாருமே இல்ல? இனிப்பு காலியா இருக்கு. கொஞ்சம் தேடி பாரு மகாராஜா. ஆமா, அது அப்படி எங்க வச்சிருப்பா? மகாராஜா, நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். ஒண்ணுமே கிடைக்கல. இது சாத்தியமே இல்லையே. எனக்கு தெரியும், இது அவன் கூடவே எடுத்துட்டு போயிருப்பா. என்ன இருந்தாலும் இந்த சுவையான விஷயத்த கண்டிப்பா வீட்டுல விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்ல. வாங்க அவனை போய் தேடி பார்க்கலாம். வாங்க வாங்க பசங்களா, வாங்க. சரி. இங்க ரொம்ப அமைதியா இருக்கு. இப்போ மரத்தை வெட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம். திருட்டு போயிலக்கோ. ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் மாட்டிக்கிறேன். நீ திரும்பவும் வந்துட்டியோ? நீ எப்பவும் இந்த பாடத்தை கத்துக்கவே மாட்டியோ? என்ன பண்றேன்னு பாரு. காப்பாத்துங்க. உன்னை விட மாட்டேன். ஏய், ஓடாத, நில்லு. ஓய், நில்லு லக்கோ, நில்லு. எடி யாராவது காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க. உன்னை விட மாட்டேன் லக்கோ. நீ எங்கேயும் தப்பிக்கவே முடியாது. சரி நண்பர்களே, இப்போ அவனை தேடுறது உங்க கையில தான் இருக்கு. என் மூளை கெட்டு போயிடுச்சா என்ன? இந்த இனிப்புகளையே நான் நாள் பூரா சாப்பிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இது ரொம்ப மோசமான யோசனைங்க ஐயா. புரியுதுங்களா? திரும்பவும் அனுப்பிடாதீங்க. ஏ திருட்டு போயில லக்கோ. இல்ல ஆனா பாக்க போடா, இவனே ஒரு ஸ்வீட் மாதிரி தானே இருக்கான். ஒரு பெரிய ஸ்வீட் மாதிரி. இல்ல இல்ல, வேணா வேணா வராத. நான் ஒண்ணும் பார்க்க மிட்டாய் மாதிரி இல்ல. ஓ, மிட்டாய் இங்க இருக்கோ? இது ரொம்பவே நல்ல நாள். மகாராஜா, அங்க பாருங்களேன். நான் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் பாபு. நீங்க என்ன பண்றீங்க? இல்ல இல்ல, என்னது? எடி அடிக்கிறாங்க. அது எனக்கு தான் எனக்கு தான் கொடுத்தா. இது என்னதுதான் நான் தர மாட்டேன். அது இல்லடா, நான் செத்து போயிடுவான்டா. இத வாங்கிக்கலக்கோ. எங்களை விட இது உனக்கு தான் அதிகமா தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். என்னோடதே எடுத்துக்கோ. என்னோடது எடுத்துக்கோ. இப்போ உனக்கு நிறைய கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். வேணாண்டா, நீங்களே இதை வச்சுக்கோங்க. எனக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏ லக்கோ, நான் வேணா உனக்கு தேன் தரேன்டா. அப்புறம் நான் கொஞ்சம் பழங்கள் கொடுக்குறேன். எனக்குடா இது ஒரு நல்ல டீல். என்ன சொல்ற? ஓகே, நன்றி, ரொம்ப நன்றிடா.
எடுத்துக்கோங்கடா, எல்லா இனிப்பையும் நீங்களே எடுத்துக்கோங்கடா. கடைசியா எனக்கு நல்ல உணவெல்லாம் கிடைச்சிருச்சு. பிரமாதம்டா, ஒரு வழியா அந்த இனிப்பு கிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிடுச்சு.